இப்போ அந்த அடிமை ஒனோசிமு இவருக்கு பிலோமின் கீழ இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில இவரால இருக்க முடியல. தலைவருக்கு தெரியாம தப்பி ஓடிட்டார். நம்ம ஸ்கூல்ல சில நேரத்துல பார்ப்போம். சில பிள்ளைகள் ஸ்கூல்ல கடைசி வரை இருப்பாங்க. சில பிள்ளைகள் ஸ்கூல்ல இருக்க முடியாது. விட்டா 2ஆம் நாள்லயே ஓடிருவான். அதேபோல நம்ம வேலை பார்க்கிற இடங்கள், நிறைய இடங்கள்ல இப்ப அலுவலகங்கள்ல நாம வேலை பார்க்கிறோம். அது ஆசிரியர் பணியாக இருந்தாலும் சரி, மத்த கல்வி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, மத்த நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, வணிக நிறுவனங்கள். வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சூழல்ல நம்ம அந்த இடத்த விட்டு ஓடிருவோம். அடுத்த கம்பெனிக்கு போயிருவோம். இல்ல அடுத்த ஸ்கூல், இந்த ஸ்கூல் வேண்டாம், அடுத்த ஸ்கூல் இப்படி. அப்போ எல்லாருக்குமே அந்த வொர்க் பிரஷர் அது இருக்குது. அப்படிதானே? வேலை செய்ற இடத்துல ரொம்ப பிரஷர் கொடுத்து இது பண்ணும்போது நம்மளால இருக்க முடியாது. அப்ப அவருக்கு இது ஏதாவது ஒரு மனப்பிரச்சனையோ, ஏதோ ஒரு கடினமான சூழலை அவர் எதிர்கொண்டிருக்கலாம். எனவே தலைவர்ட்ட சொல்லாம கொள்ளாம என்ன செஞ்சுட்டாரு? ஓடிட்டார். ஓடி எங்க போனாரு? வேற எங்கேயும் போ முடியாது. ஏன்னா அடிமைகள் என்பவர்கள் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள். தலைவர்ட்ட தான் இருக்கணும். வேற அவங்க குடும்பம், அவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாதே அவங்களுக்கு. எங்க போவாங்க? இவர் எங்க போறாரு? ஒனேசிமு எங்க போயிருப்பாரு? பவுலடியார்ட்ட போறாரு. ஏன் பவுலடியார்ட்ட போறாரு? ஏன்னா பவுலடியார் இந்த ஒனோசிமுனுடைய இந்த அடிமையினுடைய பாஸ் பிலோமின் அவர் வீட்டுக்கு அடிக்கடி வர்றாரு. 2 பேருமே நல்ல நண்பர்கள். 2 பேருமே நல்ல நண்பர்கள். எனவே அவர் பார்க்கிறார். சரி நமக்கு தெரிஞ்சவர் இவர்தான். இவர் வீட்டுக்கு போம் அப்படின்ட்டு பவுலடியாரிடம் அடைக்கலம் புகுகிறார். அங்கு அவர் சந்தோஷமாக இருக்கிறார். வாழ்க்கை மாறுகிறது. திருமுழுக்கு பெறுகிறார். ஓராண்டு கழித்து மீண்டும் தன் தலைவரிடம் செல்ல வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். பவுலடியாரிடம் அதை சொல்லுகிறார். சரி நில்லு. நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். சரி பரவாயில்ல. ஆனா நான் ஒரு கடிதம் கொடுத்து விடுகிறேன். ஏன்னா நீ இப்படியே போனினா உன்னை அவர் உன் மேல ரொம்ப கோபத்துல இருப்பார். உன்னை கொன்று போட்டு விடுவார். ஏனெனில் ஒரு அடிமை தப்பிச்சு போறான்னா அந்த தலைவர் அந்த அடிமையை பார்த்தா கொல்லின்றலாம். அதுதான் கிரேக்க யூத சட்டம். அதனால என்னுடைய நண்பர் தான் பிலோமின். எனவே நான் அவருக்கு உன்னை ஏற்றுக்கொள்ளும்படி, உன்னை அன்பு செய்யும்படி, மீண்டும் வேலையில வைத்து உன்னை பராமரிக்கும்படி நான் ஒரு சிபாரிசு கடிதம் கொடுக்கிறேன் என்று அந்த கடிதம் கொடுக்கிறார். கடிதங்களிலே பல வகை இருக்கிறது. அப்படிதானே? அன்பு கடிதம், அலுவலக கடிதம், விண்ணப்ப கடிதம், அறிவுரை கடிதம் என பலவா இருக்கு. அப்ப இது இந்த பிலோமின் எழுதப்பட்ட இந்த திருமுகம் என்பது ஒரு பரிந்துரை கடிதம். ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்குது. அது ஃபுல்லா பரிந்துரை கடிதம். ரெக்கமெண்டேஷன் லெட்டர். சரி. அப்போ அதை கொடுத்து அனுப்புகிறார். அத பாருங்க 11வது வசனம் வாசிங்க.